உங்களினுடைய முக்கியமான டேக்அவே செய்தி என்ன, அல்லது உங்களுக்கு தெரியாததை பயன்படுத்திய பிறகு நீங்கள் என்ன கற்றுக்கொண்டீர்கள்? நான் கற்றுக்கொண்டேன். குறிப்பாக நான் ஒரு பெண், முன்னாள் புகையிலை புகையாளர் என்கிற வகையில் நான் குறைந்த ஆபத்தில் இருக்கிறேன். ஆனால் பெண்களுக்கு பக்கவாதம் ஏற்படும் ஆபத்து அதிகமாக இருப்பதை அறிந்து நான் ஆச்சரியப்பட்டேன். மேலும் மன அழுத்தம் மற்றும் உணவு பழக்கங்கள் போன்ற பிற குறைப்பதற்கான காரணிகள் உங்கள் பக்கவாதம் அதிகரிப்பை பாதிக்கக்கூடும் என்பதை நான் கற்றுக்கொண்டேன். அதற்கு முன் எனக்கு எதுவும் தெரியாது. பக்கவாதத்தின் அறிகுறிகள் நான் முதலில் நினைத்ததை விட கண்டுபிடிக்க மிகவும் கடினமாக இருக்கலாம் என்பதை நான் கற்றுக்கொண்டேன். இது பொதுவாக ஒருவருக்கு மிகவும் தெளிவாக தெரியாத ஒன்றாக தெரிகிறது. எனவே பக்கவாதத்தின் அறிகுறிகளை அறிந்து கொள்வது நான் அல்லது என்னுடன் இருக்கும் ஒருவர் பக்கவாதத்தை அனுபவிக்கும் சூழ்நிலையை எதிர்கொண்டால் என் மனதில் வைத்திருக்க உதவியுள்ளது. இது என்னால் என்ன செய்ய முடியும் என்பதையும், அதனால் என்னை அல்லது பக்கவாதம் ஏற்பட்ட நபரை நீண்ட காலத்தில் பாதிக்கக்கூடிய விளைவுகளை பற்றியும் எனது கண்களை மிகவும் திறந்துவிட்டது. ஸ்ட்ரோக் ரிஸ்காமீட்டர் பற்றி நீங்கள் என்ன நினைத்தீர்கள், மற்றும் அந்த செயலியில் உங்களுக்கு பிடித்த அல்லது பிடிக்காத அம்சங்கள் ஏதேனும் உள்ளதா? நான் அந்த செயலியை விரும்பினேன், ஏனெனில் அதை பயன்படுத்த மிகவும் எளிதாக இருந்தது. அனைத்து சொற்களும் எளிய ஆங்கிலத்தில் இருந்ததால் நான் அதை புரிந்து கொள்ள முடிந்தது. செல்ல பல்வேறு மெனுக்கள் மற்றும் துணை மெனுக்கள் இருந்தது எனக்கு பிடித்தது. எனவே செயலியின் திசை மிகவும் எளிதாக இருந்தது. செயலில் உள்ள அனைத்து தகவல்களும் எனக்கு பிடித்தது. செயலில் எனக்கு பிடிக்காத ஒரே விஷயம், கிராஃபிக்ஸ் இன்னும் சிறிது நவீனமாக இருக்கலாம் என்று நினைக்கிறேன். அவை மிகவும் எளிமையானவை. உங்களுக்கு அந்த வகையான வடிவமைப்பு பிடித்தால் அது சிறந்தது. ஆனால் இளம் பார்வையாளர்களை இலக்கு வைக்க அது இன்னும் சிறிது நவீனமாகவும் தொடர்புடையதாகவும் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். ஆனால் அதற்கு அப்பாற்பட்ட, நான் உண்மையில் அந்த செயலியை விரும்பினேன், ஏனெனில் அது மிகவும் தகவலளிக்கும் மற்றும் பயன்படுத்த எளிதானது. செயலியை பயன்படுத்தியதன் விளைவாக உங்களின் செயல்பாடுகள் அல்லது ஆரோக்கிய வழக்கங்களில் ஏதேனும் மாற்றங்கள் உள்ளதா? நான் உண்மையில் என் புகையிலை பழக்கங்களை பற்றி சிந்தித்தேன். நான் ஒரு வாரத்திற்கு ஒரு பாக்கெட் சிகரெட் புகைத்தேன் மற்றும் புகையிலை புகைப்பதன் அனைத்து அருவருப்பான பக்க விளைவுகளை தவிர அது உங்கள் பக்கவாத ஆபத்தை எவ்வளவு மோசமாக பாதிக்கக்கூடும் என்பதை நான் அறிந்தேன். மற்றும் நான் ஜூலை 2017இல் புகையிலை புகைப்பதை நிறுத்தினேன். எனவே இப்போது ஒரு வருடத்திற்கு நெருக்கமாக இருக்கிறது மற்றும் அது என் மொத்த ஆரோக்கியத்திற்கு பெரும் உதவியாக இருந்தது. ஆனால் அது என் பக்கவாத ஆபத்தையும் குறைக்கும். மேலும் நான் செய்து வரும் மற்ற விஷயங்கள் ஆரோக்கியமான உணவு மற்றும் உடற்பயிற்சி, ஏனெனில் அது உங்கள் பக்கவாத ஆபத்தை எவ்வளவு பாதிக்கக்கூடும் என்பதை நான் உணரவில்லை.